வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய 28வது நாள் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். திம்மாப்பூர்லேருந்து கொஹிமாவை நோக்கி. கொஞ்சம் கம்மி கிலோமீட்டர் தான். கொஹிமாவுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் போகிறேன்றதை பொறுத்து அடுத்த ஊருக்கு நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். இன்றைக்கி நான் திம்மாப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு அன்பான ஒரு குடும்பம் எனக்கு இன்றைக்கி தங்குறதுக்கு இடமும் இரவு உணவும் இப்போ காலையில் உணவும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு உண்டான உணவும் பேக் பண்ணி எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பியர்சன்ற சகோதரரோட குடும்பம். 8 பெண்கள், 2 ஆண்கள், வயசான அம்மா, மாமாக்கார், அந்த அந்த பியர்சனோட அக்கா பிள்ளைங்க, அவங்களோட மருமகன்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக இந்த வீட்லேயும் பக்கத்தில் இருக்க ஒரு 3-4 வீட்லேயும் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. எல்லோரும் நேற்று சாப்பிடும்போது வந்தப்போ வரவேற்றதும் அவங்க என்னை கவனிச்சுக்கிட்ட விதமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பயணத்தோட நோக்கம் நிறைவேறினதாக எனக்கு ஒரு திருப்தியை நேற்று கொடுத்தது. இன்றைக்கி ரொம்ப மனநிறைவான நாளாக நான் நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னோடய பயணத்திலே இந்த 2900 கிலோமீட்டர் பயணத்திலேயே நேற்றைய பயணம்தான் எனக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தது. அதெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்தோட அரவணைப்பும் உபசரிப்பும் அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதமும் ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இந்த மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. இன்றைக்கி நான் நாகாலாந்துக்குள்ளே திம்மாப்பூர்ன்ற ஏரியாவில் இருக்கேன். ரொம்ப அருமையான ஊர். கொஞ்சம் பெரிய நகரம் தான் போல் இருக்குது. ஒரு 15-16 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாச்சு. நான் ஃபுல்லாக வந்த அந்த 15-16 கிலோமீட்டர் ட்ராவலும் நகர்ப்புறமாகவே தான் இருந்தது. இது வரைக்கும் ட்ரெயின் வரும்னு அப்படின்னு நினைக்கிறேன். திம்மாப்பூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் பயணம் பண்ணலாம். இப்போது நான் இங்கே திம்மாப்பூரில் தங்கியிருக்கேன். அந்த வீடு பெரிய குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி. பக்கத்தில் இருக்கிறது தான் அவங்க வீடு தான். நம்ம பேப்பர் பூ தான் நினைக்கிறேன். இங்கே இது நான் மேலே 10 ஃப்ளோரில் தங்கியிருந்தேன். பீன்ஸ் பாருங்கள். பீன்ஸை அப்படியே அவிச்சு உப்பு போட்டு ஒரு டிஷ்ஷாக வச்சுருக்காங்க. நைட்டு சாப்பிட்டேன். இது வாழை. இது என்னன்னு தெரியல. இது எக்ஸ்ட்ரா ஊடு பயிராக நடுவில் வச்சுருக்காங்க. இது கடுகுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். மாமரம், கொய்யா, காய், கொஞ்சம் இருந்தாலும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. பியர்சன் நம்மளோட ஃப்ரெண்டு இவர் தான். கடைசியில் பார்த்தா இவர் நம்ம ஃப்ரெண்டோட பையனோட ஃப்ரெண்டு. எல்லாம் கடவுள் பாருங்கள் எவ்வளோ உலகத்தை குட்டியோண்டு உலகமாக ஆக்கி வச்சுருக்காரு பாருங்கள். இவரோட கிளாஸ்மேட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பையன். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையும் கடவுள் பண்ணுவார் போல் இருக்குது. தேவையான கோஸை இவங்களே வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். இதுவும் ஏதோ பெரிய ஃப்ரூட்டு தான் போல் இருக்குது. லெக்டூஸ். ஆமாம், இந்த நம்ம காசு கொடுத்து வாங்குகிற லேக்டூஸு எவ்வளோ அழகாக வீட்டிலே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனியன், வெங்காயம். அது என்ன பச்சை மிளகாவா? லெமன். எலுமிச்சம்பழம் செடி. இது ஆனியன். வெங்காயம் பாருங்கள். இதுவும் தக்காளி பாருங்கள். குட்டி தக்காளி.
குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க. வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனியன் அண்ணா. இது வந்து ஓஹோ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்னதாக பெருசா? இந்த லீஃப் தான் சாப்பிடுவேண்ணா. இங்கிலீஷ்ல எனக்கு மறந்துட்டேன் இது. ஆல்மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் அந்த இது ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி, குட்டி சைனீஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி. ஓஹோ, இது வந்து வேற ஒரு டைப் ஆனியனா? இது வந்து பச்சை மிளகா பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. முடிஞ்சிச்சு இது. நெக்ஸ்ட் சீசன் வில் கம். இது என்னது? இதுவும் கேபேஜ் அண்ணா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஸ். இந்த லீஃப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஓஹோ, இது கோஸோட இன்னொரு வகையா? ஆனால் இதுக்கு இலை வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குமா, உடம்புக்கும் நல்லது அப்படின்றாங்க. அந்த கொடியெல்லாம் என்னது? இது வந்து பீன்ஸ் அண்ணா. ஓஹோ, பீன்ஸ் இது வந்து பீன்ஸ். பீன்ஸ் பாருங்க, தம்பி காட்டுறாப்புல பாருங்க. கொத்து கொத்தா ஒன்று போதும் போதும். சூப்பர் சூப்பர், ஓகே சூப்பர், நல்ல அருமையான இடம். இதுவும் சாப்பிட்றது தானா? ஸ்டிங்கிங் பீன்ஸாம், தூங்கிட்டு இருக்கு. பீன்ஸ் வகைறாலே பெருசு பெருசாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இட்லி, தோசை, வடை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சட்னி, கார சட்னி, சாம்பார், காஃபி சேர்த்து சாப்பிட்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அத்துவான காட்டில் ஃபுட் கோர்ட்டில் வாங்கோ அப்படின்ற இந்த செயின் ஷாப்பு டக்குன்னு பார்த்து வந்து சாப்பிட்டாச்சு. பங்கு சேனாபதியில் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் தான் எனக்கு நேற்று ஸ்டேவும் டின்னரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இது அவங்களோட பங்கு. சேனாபதின்றது மணிப்பூரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, ஒரு சின்ன நகரம் தான்.